டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுகோட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் நாளையோட முடிய போகுது. மொத்தம் 9 நாள் திருவிழாவா? ஆமா, திருவிழா மாதிரி தானே ஜே நடக்குது. 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையா? சாரி, அதுக்கு முன்னால 7ஆம் தேதி வரை நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள், அப்புறம் சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. அப்புறம் இப்போ ஒரு 4 நாள், மொத்தம் 9 நாள் திருவிழா. அப்ப நாளைக்கு தான் 9வது நாள் திருவிழா, கடைசி நாள் திருவிழா. ஓகே, இப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ இப்படி போகும்போது இதுக்கான அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இந்த ஷார்ட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா, நீங்க ரிட்டன் எக்ஸாம்ல எடுத்த மார்க் பிளஸ் இப்ப நீங்க ஸ்கில் டெஸ்ட்ல எடுப்பீங்க பாத்தீங்களா ஒரு மார்க். சோ இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணி, அதாவது 2ஐயும் கூட்டி எவ்வளவு மார்க் வருதோ சோ அத மார்க்கை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி யார் யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவங்களதான் பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அதான் ஷார்ட் லிஸ்ட் அல்லது செலக்ஷன் லிஸ்ட் சொல்லலாம். சோ இந்த செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்ப பப்ளிஷ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, வரக்கூடிய டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்லயோ அப்படி இல்லாட்டி டிசம்பர் செகண்ட் வீக் ஸ்டார்டிங்லயோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, டிசபிள் அவங்களுக்கு தனியா எதுவும் செப்பரேட்டா ஸ்கில் டெஸ்ட் வச்சாங்களா பாத்தீங்கன்னா அப்படி எதுவும் வச்ச மாதிரி தெரியல. நான் கேள்விப்பட்ட வர நார்மல் ஹியூமன் பர்சனுக்கு என்ன தர்றாங்களோ நார்மல் கேண்டிடேட்டுக்கு அதையே தான் பாத்தீங்கன்னா டிசபிள் பர்சனுக்கு கொடுத்தாங்க. அப்படிதான் நானுமே இப்ப போனவங்கள்ட்ட விசாரிச்ச வரை நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா, போன டைம் 2021 வந்து பிராக்டிகல் அப்ப வந்து கொஞ்சம் லிபரல் கொடுத்தாங்க. அதுவே பிராக்டிகல்னு நடந்துச்சு, அதுல பிராக்டிகல்லயே லிபரல் கொடுத்தாங்க. பட் இந்த டைம் எதுவும் லிபரல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்னும் பேச்சு வரல, தகவல் வரல. ஓகேங்களா, ஆக்சுவலா இது ஒரு ஸ்கில் டெஸ்ட், இப்ப பிராக்டிகலே கிடையாது. இது வந்து ஸ்கில் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட்ல கொஞ்சம் லிபரல் கொடுக்கலாம், லிபரல் கொடுத்தா தகவல் எதுவும் வரல. சோ டிசபிள் எனக்கு ஓயாம கேட்டு இருந்தீங்க அகைன் அண்ட் அகைன். சோ அதனாலதான் அவங்களுக்கு இந்த வீடியோல இதை பத்தியும் பேசியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்முடைய மகி அகாடமி சார்பாக நம்ம டெஸ்டிடியூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவை, அப்புறம் டிசபிள், அதாவது ஊனமுற்றோர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க. சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப மட்டும் இல்ல, இந்த கோர்ட் எக்ஸாம் மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு ஃப்ரீயா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது யாருக்குமே ஓரளவு தெரியல. ஏன்னா நம்மனால இந்த கோர்ட் எக்ஸாம்ல பயனடைஞ்ச டிசபிள் பர்சன் பாத்தீங்கன்னா டிசபிள் மட்டுமே வெறும் 57 58 பேரோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அவ்வளவு இது இந்த பிராக்டிகலுக்கான கோச்சிங் சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா, அதுல வந்து வெறும் 58 பேர் மட்டும் தான் பயனடைஞ்சிருக்காங்க. அப்ப மீத நபர்கள்லாம் ஏன் இது ரீச் ஆகாம இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வரல. அதனால கண்டிப்பா அடுத்து வரப்போற இந்த இன்டர்வியூக்கான கோச்சிங் இருக்கு பாத்தீங்களா, கோச்சிங் கிளாஸ் இன்டர்வியூக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா டிசபிள் அண்ட் ஆதரவற்ற விதவை, அதான் டிஸ்ட்ரிபியூட் விடோ, இவங்களுக்கு மட்டும் இல்ல ஒரு கேட்டகரி இருக்கு, ஒரு 10-15 கேட்டகரி வரும் நினைக்கிறேன். அதை பத்தி நான் ஓல்டு வீடியோ போட்டிருப்பேன். சோ அதுல உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்ப வரப்போற இன்டர்வியூக்கான கோச்சிங்குமே ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமா. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஃப்ரீ தான். அதே மாதிரி இப்ப ரிட்டன் எக்ஸாம் பிளஸ் ஸ்கில் டெஸ்ட் 2 மார்க்கே ஆட் பண்ணி ஒரு கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கட் ஆஃப்ல ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு நான் கட் ஆஃப் சொல்லி அப்போதைக்கு மென்ஷன் பண்ணுவேன். சோ அப்போதைக்கு அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கும் அப்படின்னா யாருன்னா அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க, நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கவங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே நம்ம தரக்கூடிய இன்டர்வியூக்கான கோச்சிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதை ஏன் இப்ப வந்து சொல்றேன் பாத்தீங்கன்னா, நேற்றுலாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல நான் வரும்போது ஒருத்தவங்க சந்திச்சேன். சோ அவங்க எல்லாம் சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு வீடியோ தான், பட் அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பாக்குறேன் வைக்கிறேன் சொன்னாங்க. ஆனா அது வந்து ஏன் இந்த விஷயம் வந்து அவங்க எடுத்துக்கலையா இல்ல போதுமான அளவு ரீச் பண்ண முடியலையா அப்படின்றது தெரியல. சோ அதுக்காக இந்த விஷயத்தை வந்து மீண்டும் இந்த வீடியோ மூலமா கன்வே பண்றேன். உங்களுக்கு பயனடைனா கூட கண்டிப்பா இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி வைங்க சொன்னா கூட அது என்னோட சுயநலம். ஓகேங்களா, அந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதெல்லாம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொன்னதும் கிடையாது. நீங்க எடுத்து பார்த்தா கூட தெரியும். அதனால நீங்க உங்க வாயால கூட சொல்லிக்கோங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இந்த மாதிரி போய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்பரை மட்டும் கொடுங்க, கான்டாக்ட் பண்ணிக்கிறோம், நான் அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறம் லாஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடணும், டிஎன்ஆர்டி, டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் இதே எம்கசில எக்ஸாமினர் பெய்லிஃப் 10th குவாலிபிகேஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ட் இதை விட இன்னும் அதர் ரெக்யூர்மெண்ட்ஸ், அதுலயும் கோஆபரேட்டிவ் இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் நம்ம அரவணைச்சு போற மாதிரி அப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களையும் கூப்பிட்டு இந்த எம்கசி ஸ்கில் டெஸ்டுக்கான அந்த லைவ் அப்டேட் சொல்லி அந்த குரூப்ல ஆட் பண்ணி அவங்களையுமே நம்ம வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டதுதான். பட் அந்த விஷயம் சரியா ரீச் ஆகல. என்ன ரீசன், ஒரு நம்ம அடிக்கடி வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அந்த விஷயம் பலருக்கும் ரீச் ஆகல. சிலர் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்க சொன்னீங்க வந்து அந்த குரூப்ல எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் யதார்த்தமா நான் பார்த்தப்ப என்கிட்ட டவுட் கேட்டப்பதான் நான் பாக்குறேன், நீங்க இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிருக்கீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் வாங்கிருக்கீங்க, ஆனா ஏன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணல, வந்து உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிருப்பாங்கல்ல, பட் இப்ப உங்களுக்கு ஸ்கில் டெஸ்டே நாளைக்கு காலையில ஆரம்பிச்சு சொல்றீங்க, இப்ப நைட்டு வந்து இது பண்றீங்களே சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன்.
அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் சார் நீங்க பேசுனீங்க, பட் எங்களுக்கு அவ்வளவா அந்த வீடியோ மட்டும் நான் பார்க்காம விட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு கவலையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்களை கண்டிப்பா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க யாருக்கா யூஸ் பண்ணாங்கன்னா கூட கண்டிப்பா என் நம்பரை கொடுங்க, இந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்க, அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறட்டும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.